ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு டாக் ஃபில்ட்ரு வச்சு எமோஜி மாதிரி அப்பப்போ நாங்கள் டாக் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபில்ட்ரு வச்சு தான் நாங்கள் வீடியோலாம் எடுக்கிறது எல்லாமே பண்ணுவோம். அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டைம் பாஸாக போகும். ஏன்னா ஜாவா எக்ஸாம் முடிச்சு ரொம்ப டயர்டாக இருந்தோமா, அதனால் அந்த ஃபில்ட்ரை வச்சு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக வச்சுட்டு அப்புறம் சஹானா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிட்டா. நீங்களே பாருங்களா, என்னன்னே தெரியல, அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்திருக்கா சஹானா. அதுக்கப்புறம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஏற்றுட்டு, அப்புறம் பூர்ணிமா வச்சு ஏற்றுட்டு, அப்புறம் உஷா வச்சு ஏற்றுட்டு, இதுங்க 2 பேரும் எப்போயுமே படிச்சுட்டே இருக்கும். அப்படிலாம் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க அவங்க 2 பேர். உங்களுக்கு தெரிந்த லாஸ்ட்டில் இருக்க எல்லாம் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஃபோனில் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பயும் பாருங்கள், அவள் வந்து சோகமாகவே இருக்கா, ரொம்ப டயர்டாக. அவள் என்னன்னு தெரில பாவம் சேட். அப்புறம் இந்த ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து இது பண்ணிகிட்ருந்தோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை சொன்னல, எங்களோட கேங்கோட படிப்ஸ் வந்து இவ தான் சொல்லிட்டு ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக இன்னசென்ட்டாக இருக்கா. இவளுக்கு ஒரு தங்கச்சி இவள் தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் பிரியா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்புறம் லாஸ்ட்டில் இந்த வீடியோ வச்சு ஃபைனலாக சரி நம்ம ஃபில்ட்ரு எமோஜி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பண்ணிகிட்ருந்தோம். அது பாய். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.